ம். நானும் ஒரு 2, 3 வாரமா லைவ் போடலான்னு பார்க்குறேன். நேரமே கிடைக்க மாட்டேங்குது. கிழக்கையும் மேற்கையும் ஓடிக்கிட்டே இருக்கிறேன். லைவ் கிடைக்க மாட்டேங்குது. ஏன்? ஏன் இப்படி? ஏன் குறுக்காம் பக்கம் ஓடிக்கிட்டே இருக்கிறாப்புல? ஒரு லைவ் போடலான்னு பார்த்தா விடுறீங்களாப்பா? சரி. ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன வேடிக்கையான சம்பவம் தான். அது என்னென்னா, இன்னைக்கு மத்தியானத்தில் ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஸ்நாக்ஸ் கடைக்கு போயிருந்தேன். போயிட்டு அந்த ஸ்நாக்ஸ் கடையில் வாங்கிட்டு வெளியில் வந்து பைக்கில் ஏறி உட்காந்தேன். பைக்கில் ஒரு பக்கத்தில் இன்னொரு பையன் வந்து பைக்கில் நின்றுட்டு இருந்தான். சின்ன பையன் ஒரு 20, 22, 23 வயசு இருக்கும். என்ன பண்ணால் பைக்கில் நின்றுட்டு இருந்தான். நான் வந்து வேகமாக டக்குன்னு எடுத்து போட்டு பைக்கில் மேலே ஏறிட்டு பைக்கில் ஏறி உட்காந்தேன்னா அந்த பையன் என்னை பார்த்து ஒரு மாதிரி முறைச்சான். ஏன்ப்பா என்னப்பா அப்படின்னா, அதுக்கு அந்த பையன் சொல்கிறான், ஏன் நான் செருப்பு காமிக்கிறீங்க? நான் எங்கேயா உனக்கு செருப்பு காமிச்சேன்? நான் காலத்துக்கு மேலே தான் ஏன் வச்சேன், வண்டியில் தானே போட்டேன், உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, இல்லைண்ணா நீங்கள் ஒரு மாதிரி காலத்துக்கு இப்படி காமிச்சிங்கண்ணா அப்படின்னா, உனக்கு எதுக்கு சாமி காமிக்கணும் அப்படின்ட்டு நான் ஜஸ்ட் அப்போ யோசிச்சு பார்த்தா நான் என்ன பண்ணேன், காலை தூக்கி போட்டேன்னா உண்மைதான், காலை தூக்கி இப்படி உதறினேன். ஏன்னா நம்ம எப்பவுமே இந்த செருப்பில் வந்து சின்னதாக கல் இல்லாத பூந்துச்சு அப்படின்னா நம்ம காலை உரசிட்டு உதறிட்டு வைப்போம்ல, அது மாதிரி இந்த ஃபுட் ரெஸ்ட்டில் காலை வைக்கிறேன் நான். இதை பார்த்த பையனுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியல, அவன் அப்படி யோசிக்கிறான். நான் தான் அப்புறம் தான் விளக்குறேன், தம்பி ஒன்றும் இல்லை, அது ஷூ டைப் செப்பல், அதுக்குள்ளே கல் போச்சுன்னா ஒரு மாதிரி உறுத்திக்கிட்டே இருக்கும். அதனால் அந்த பையன், தம்பி ஒன்றும் இல்லை, காலுக்குள்ளே வந்து கல் பூந்துருக்கும் போல் இருக்குது, இந்த பக்கம் இருக்கிறப்ப காலத்துக்கு போடுறப்ப நான் காலை ஆட்டினது உண்மை தான், நான் ஒன்றை பார்த்து இல்லை, செப்பலுக்குள்ளே இருக்க கல் கீழே விழுன்றதுக்காக பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இல்லைண்ணா நீங்கள் காலை காமிச்சிங்கண்ணா அப்படின்னு. ஏன் சாமி உங்க மேலே எது எனக்கு என்னையா கோவம், நான் எதுக்கே உன் மேலே காமிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னேன். இல்லைண்ணா போங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாப்புல. நம்ம சொல்கிறதையே கேட்கவும் இல்லை, உருப்படியாக அவர் புரிஞ்சுக்கவும் இல்லை. என்ன மனநிலையில் தம்பி இருந்தால் அப்படி தெரியல. சரி நமக்குன்னு வந்துச்சு, நம்மக்கிட்ட உரண்டு எடுக்கிறதுக்குனே வருவானுங்க போல இருக்கு தம்பிங்க அப்படின்னு நினச்சிட்டு, சரி என்னப்போ பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த இடத்த விட்டு கிளம்புற மாதிரி ஆயிடுச்சு. என்னென்னா இங்கே என்ன நடக்குது எது நடக்குது அப்படின்ற பற்றிலாம் யோசிக்கிறதே கிடையாது. இந்த உலகத்தில் வந்து அவங்க மட்டும்தான் இருக்காங்க, அவங்க சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும்தான் நடந்துகிட்டு இருக்கு, அவங்கள மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த உலகமே அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருப்பாங்க போல இருக்கு தம்பிங்க. ஸோ அப்போ வந்து எனக்கு இதுதான் தோணுச்சு, என்னடா மனநிலையில் இருக்கீங்க, சின்னூண்டு பசங்களாக இருக்கீங்க, நீங்கள் பாட்டுக்கு வழக்கம் இல்லை, யார் என்னன்னே தெரியாத ஒரு மனுஷனுக்கு அவனா செப்பலத்துக்கு காமிப்பானா, அந்த ஒரு அடிப்படை அறிவு அப்படின்றது கூட இல்லாமல் இருக்குது அந்த பசங்களுக்கு. இவன் இன்னும் காலம் பூரா அந்த ஆள் தான் எனக்கு செப்பலத்துக்கு காமிச்சார்னு நினச்சிட்டே இருப்பானோ எனக்கு தெரியல. ஸோ இந்த மாதிரி நிறைய இடத்துல இது மாதிரி நடக்கும். அது நம்மளை தான் சொல்கிறாங்க, நம்மளை தான் செய்கிறாங்க, நம்மளை தான் ஃபோக்கஸ் பண்ணி எல்லாத்தையும் செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி சில பேர் வந்து தப்பான புரிதலோடு இருந்துகிட்ருக்காங்க. இது ஏன் சொல்லணும்னு பார்த்தோன்னா, அவனுக்கு நிறையா வேலை இருக்கும், அவன் ஏதோ ஒரு நினப்பில் ஏதோ மாதிரி சிரிச்சுக்கிட்டு போயிட்டு இருப்பான். திடீர்னு பார்த்தா நம்மளை பார்த்து சிரிக்கிற மாதிரி இருக்கும், அவன் பார்த்து சிரிச்சுட்டு போயிருப்பான். நம்ம திடீர்னு பார்த்து நம்மளை கூப்பிட்ற மாதிரி இருக்கும், பார்த்தா நம்மளை கூப்பிட்ற மாதிரி இருக்காது, வேறு யாரையாவது ஏதோ நினப்பில் இருந்திருப்பான். ஸோ அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நம்மளை சுற்றி நடந்துக்கிட்டு தான் இருக்கும். இதெல்லாம் நியாயமாக நடக்கிறது தான், சரியா? ஆனால் இந்த விஷயம் வந்து எனக்கு ரொம்பவுமே காமெடியாக இருந்துச்சு. நம்ம என்னடா பண்ணோம் ஏன் அப்படின்ற மாதிரி அதுதான் சொல்லணும்னு தோணுச்சு. ஸோ அப்பப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வந்து லைவில் அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு தான் தோணுது. பட் நேரம் இருக்கிறது இல்லை, நிறையா வேலை இருக்குது, நிறையா வேலையை பார்த்துட்ருக்கோமா, அதனால் இதெல்லாம் உட்காந்து சொல்லிகிட்டு இருக்கணுமா அப்படின்ற மாதிரி தோணுது. பட் இருந்தாலும் சின்ன சின்ன சம்பவங்கள் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து இந்த விஷயங்களை வந்து சொல்லித்தான் ஆகணும். அப்போ தான் வந்து இது மாதிரிலாம் சமுதாயத்துக்குள்ளே இருக்காங்களா அப்படின்றது தெரியும். எந்த ஒரு படத்தில் சொல்லுவார், ஜோடின்னு நினைக்கிறேன், ஜோடின்ற படத்தில் வந்து இந்த லவ் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு சொல்லுவார், இந்த யாருமே உன்னை திரும்பி பார்க்க மாட்டாங்க, ஆனால் இந்த உலகமே உன்னை உற்று நோக்குறதா உனக்கு தோணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஆனால் இங்கே இருக்க நிறையா பேர் அவனை யாருமே கண்டுக்க மாட்டாங்க, அவன் பாட்டுக்கு இருந்துட்டு தான் இருந்திருப்பான். ஆனால் எல்லாருமே பார்த்துட்டு இருக்க மாதிரியும் அவங்கள தான் நினைச்சிட்டு இருக்க மாதிரியுன்ற மாதிரி இருப்பாங்க. அதுக்குள்ள ஒரு கால் வருது. யாரும் தெரியல, யாரோ ஒரு மிஸ் கால் கொடுத்து டைரக்ட் பண்ணிட்டாங்க.
ஏம்மா அங்கிட்டு நோடு. அப்படியே அந்த பக்கம் திரும்பிடுச்சு. சொல்ல வந்தது தான் மிஸ் ஆகி போச்சு. மறுபடியும் பரவாயில்ல, மறுபடியும் சொல்லிடலாம். அதாவது நம்ம யாரையும் இன்டென்ஷனாக பண்ணுறதில்ல, பட் ஆனால் அவங்க இன்டென்ஷனாக நம்மளை தான் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய மனிதர்கள் சமுதாயத்தில் இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க. இவங்களெல்லாம் நம்ம கடந்து போகிறது தான் நமக்கு சரியாக இருக்கும். அவங்களுக்கு நம்ம அந்த இடத்துல பதில் சொல்லிக்கிட்டு அதுக்காக நம்ம வருத்தப்பட்டுட்டு தப்பாக நினச்சிக்கிட்டானே அப்படின்னு நினச்சிக்கிட்டுனா அது நமக்கு தான் வருத்தமாக இருக்குமே தவிர அவன் தப்பாக நினச்சி அவன் பாட்டு போயிட்டே இருப்பான். இங்கே பாருங்கள், இவன் அவன் தப்பாக நினச்சிட்டு போயிட்டான், பட் நான் உட்காந்து அவனை பற்றி பேசிகிட்டு இருக்கேன், அவனை பற்றி நினச்சிட்டு இருக்கேன். ஓகே, இது மாதிரி சில சம்பவங்கள் வந்து நிறையா நடந்திருக்கு. இனிமேல் நடந்தாலும் நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகேவா? தேங்க்யூ.